அங்கே ஐஎம்எஸ் ஊழியத்தில் அந்த கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு ட்ரெஷரராக இருந்து ஊழியம் செய்து வராங்க. அவங்களுடைய மனைவி, என்னுடைய மாமியார் ஹில்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 மகள்கள். மூத்த மகள் தான் என்னுடைய மனைவி, இப்போ ஷீபா குளோரி உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பொண்ணு வந்து அவங்களுடைய ரெண்டாவது பொண்ணு வந்து பெல்லா. அவருடைய கணவரும் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க ஒரு காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில். அதில் மூன்றாவது மகள் ஃப்ரீடா, அவருடைய கணவரும் 2 பேரும் ப்ரொஃபஸராக கலாசிரிங் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. அதனால் இப்போது அவங்க வந்து இப்போது தேவை செய்தி வழங்குவார்கள். இப்பொழுது நேரத்தை நான் கிளமந்தைய கருத்தில் கொடுக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் உங்கள் மத்தியில் தந்தையர் தினத்தில் உங்களோடு பேசும் பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஏனென்றால் எத்தனையோ இடங்களுக்கு சென்றாலும் விதமான வாய்ப்புகள் யாருக்கும் கிடைக்கப்படுவதில்லை. ஆனால் கொடுக்குற வாய்ப்பை உபயோகப்படுத்துவதும் இல்லை. ஆனால் எனக்கு எப்படி ஐயா இது மனம் வந்து இந்த வார்த்தையை செய்வதற்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் நன்றி என்று சொல்கிறேன். ஏனென்றால் இந்த காலத்தில் தகப்பன்மார்கள் முக்கியம். ஒருவேளை தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக கேட்கிறேன். அவர்கள் ஆறுதல் படவும் அவர்களுக்காக கேட்போம். அவர்களையும் கூட சமாதானப்படுத்த கடவுள் கொடுப்பாராக என்று சொல்லி உங்கள் சமூகத்தில் கேட்கிறோம். இப்பொழுது கூட இந்த தந்தை தினத்தில் உங்களோடு பேசும்படியாக நான் 3 தந்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். முதலாவது தந்தை யார் என்றால் அவர் தான் நம்முடைய ஹெவன்லி ஃபாதர். யார் அவரே? ஹெவன்லி ஃபாதர். நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நம்ம பேர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடைய நினைச்சவர், நீயே பரிகாரம் சொன்னார். அருமையான தேவன் நம்மை எவ்வளவுமாய் நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்க. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். அதுதான் பரம தகப்பன். பரலோகத்திலிருந்து எங்கள் பிதாவை சொல்லி ஒவ்வொரு நாளும் செஞ்சும் போது அந்த பரம தகப்பனை நாம் அழைக்கிறோம். அது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். அந்த பரம தகப்பன் நம்மோடு இருக்கிறார். யோசிக்கிறீங்களா? முடியுமா? எப்படி அவர் நமக்கு தகப்பன்னு சொல்லலாம்? 1 யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் அன்புவர்களுக்கு சகலோ நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அது அவர்கள் அத்தனை அவர்கள் மேல் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு அதிகாரம். அவர்கள் யார் என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம யார்? நிச்சயமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள், அப்பாவுடைய பிள்ளைகள். முதலாவது நம்முடைய அப்பா பரமபிதா. நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடைய செல்வர், எத்தனையோ ஆசீர்வாதம் கொடுத்தவர். அந்த ஆசீர்வாதத்துக்கு முடிவே இல்லை. ஆசீர்வாதம் அவர் சொல்கிறார், உன்னை உன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது உன் கருவை கண்கள் கண்டது என்று சொல்லி 139 சங்கீதம் 16 அழகா சொல்கிறார். நம்முடைய கருவை அவர் கண்டார். அது மட்டும் இல்லை, அது உருவாக்கப்படும் நாட்களும் 2 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கரு என்னைக்கு உருவாக்கப்படுகிறதோ அந்த நாள் கூட அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் சொல்லி வசனம் சொல்கிறது. இவ்விதமாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறது மட்டுமல்ல, நம்ம அன்பு கூறுவது மட்டுமல்ல, நம் கரிசனோடு பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் ஏசாயா 43:16 என்ன சொல்லியிருந்தால், இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதிகள், உன்னுடைய காரியங்கள், உன்னை பற்றி எல்லா காரியங்களும் தெரியும், உன்னை விசாரிக்கிறேன் மட்டுமல்ல, உன் மதில்கள், உன்னுடைய நன்மைகள், தீமைகள், வேண்டிய கிருபைகள் எல்லாம் நான் உனக்கு என்னென்ன காரியங்கள் வருகிறதோ எல்லாம், ஒருவேளை திரும்பி வந்தாலும் அதை நான் அறிந்திருக்கேன். உன் நாவில சொல்கிறவாத உன்னை வாங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. ஒரு தெய்வம் பாருங்க, நமக்கு பெரிய தெய்வம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் யார்? பாக்கியம் உள்ளது.
நமது பாக்கியசாலிகள் என்றார். கர்த்தரை நாம் தெய்வம் கொண்டிருக்கிறோம், அவரே பிடிச்சிருக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிழமை பாருங்கள். உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் அறிவிக்கிறேன், எதை குறித்து கவலைப்படாது. பிலிப்பியர் சொல்லும்போது எல்லாத்தையும் குறித்து துதி தோற்றவனுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்படி எல்லாத்துக்கும் மேலாக தேவ சமூகத்தை நான் உனக்கு தரேன். அந்த பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பரமபிதா நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், எல்லா வழியிலும். தேங்க்யூ. நாம் எதிர்பார்க்க முடிவை அவர் கொடுக்கிறார். அதை காட்டில் அதிகமாக ஆசீர்வாதமான முடிவுகளை கொடுப்பதற்கு அவர் சித்தம். நாம் நம்முடைய பிள்ளைகள் நல்லைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பராய் நம்முடைய தேவன் நமக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து அவர் கொடுக்காமல் இருப்பாரா? யோசித்து பாருங்கள். நாம் கேட்டிருக்க முன்னே நம்ம மேல் அதிக வாங்கி உள்ளவராய் நம்ம எப்படியாவது அவர் அன்புக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உருவாக்கில் அவர் சொல்கிறார் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு வந்து போல இவ்விடம் வந்த வரை நான் சுமந்து கொண்டு வரவில்லையா? ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கலாம். இத்தனை வயசு நம்ம சுமந்துக்கிட்டு இருக்காரு, நம்ம சுமக்கிறாரு, நம்மை தப்பு வைக்கிறாரு, நமக்கு வந்து எல்லா காரியங்களிலும் நம்ம உயர்த்திக்கிறார், நம்ம கரிசனவராய் நம்மோடு கூட இருக்கிறார், உயர்த்திக்கொண்டே இருக்கிறார். அவர் இம்மட்டும் அந்த இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகளாக அவருக்கு எவ்வளோ காரியங்கள் முறுமுறுத்தார். அவர் எவ்வளோ விதத்தில் அவருக்கு இடைஞ்சல் பண்ணினார். ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லை, அங்குள்ள கொமுட்டி காயங்கள் போதும், இங்கே வந்து சாவடிக்கிறீங்கன்னு சொல்லி எவ்வளவாய் முறுமுறுத்தார். அந்த முறுமுறுப்பின் மத்தியில் கூட அவர் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படி தகப்பனான் தன் பிள்ளை நேசிக்கிறான். நான் படித்த அந்த உபநிலை பார்க்கும்போது அந்த கெட்ட குமாரன் கதையை பார்க்கும்போது அவர் எவ்வளவாய் மோசமான நிலைமையில் இருந்திருப்பான்னு யோசிப்பார்கள். சட்டை கிழிஞ்சி அவன் சட்டையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணியோடு இருந்தவன் எப்படி இருந்திருப்பான். ஆனாலும் கூட தகப்பன் தூரத்தில் பார்க்கிறார். அவன் பார்த்தது அவரால் தாங்க முடியவில்லை. அன்பினார் ஓடுகிறான். அவனை இடைக்கட்டி அவனை ஆசீர்வதித்து எப்படியாவது அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் அவர் தான் நினைக்கிறார். நம்மை இடங்கொள்ள அவர் சொல்கிறார், உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதித்து சொல்கிறார். எதையுமே 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. ஏன் எதுக்கும் கவலைப்படுற? எதையும் கவலைப்படாத, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு விளங்காது, உனக்கு எட்டாம பெரிய நான் செய்வேன். எவ்வளோ ஆசீர்வாருங்க. நம்மை நேசிக்கிற தமிழ் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விளங்காத காரியங்கள் வசனம் சொல்வது, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாய்வது வழியுது என்று ஒரு காரியம் சத்தம் பாருங்க. எவ்வளோ நேசிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கொண்டே இருக்கிறார். நம்மை பராமரித்துக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை ஐயோ இப்படி ஆகிட்டு ஒரு அருமையான தவப்பனை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து விட்டு முதிய வீட்டுக்கு பேர் அனுப்பிட்டோம். அம்மா அப்பா இருக்கிறது அனாதை விட்டுட்டு வெளியே வரும்போது தவறி வந்துடுறாரு, தடுமாறுறாரு. இந்த தகப்பன் ஓடுகிறாங்க. பாட்டுலாம் பார்க்க ஏரியா போடுவேன். ஐயோ பையன் விட்டுட்டாங்க, தடுமாறிட்டாங்க, அறிவிட்டு இருக்கும். அந்த அன்பு பாரு, நம்ம தேவனை அவ்வளவா நேசிக்கிறேன். இவ்வளவு என்று சொல்ல முடியாது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத உள்ள மக்களுக்கு அவர் நிறைய தேவைக்காக அழுது எரித்த போது ஐயோ அந்த மக்கள் பரித வைக்கப்பட்டவர்கள், அவளுக்காக நான் செய்யக்கூடாது திருப்பியும் அந்த மீனை வைத்து கக்க வைத்து அவன் போய் சொல்றதுல பார்க்கும்போது எவ்வளவு கரிசல் உள்ளவராய் ஒரு நாளும் நினைத்துக் கொண்டே இருக்கார். சங்கீதம் 40:1 சொல்கிறது, ஒரு நாள் நினைவாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பொறுமையிடம் காத்திருக்கார். அவர் எந்தமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம கூப்பிடும்போது எப்படி கேட்கிறாங்கன்னா, சிலர் அறகுறையாக கேட்கறாங்க. ஏதோ சொன்னமான காது ஒன்று மாதிரி இருக்கும். ஆனால் அப்பா என்ன செய்கிறார், நம்ம மாதிரி சாயிறார். சாய்ந்து நம்ம வேண்டுதலை கூப்பிடுவது கேட்கிறார். கத்திரிக்கு நல்லவர் பாருங்க. நாம் என்ன நினைத்தாலும் அதை காட்டும் அதிக கிருபை தருவது யோபு சொல்கிறான் 37:5 நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு நம்மை நன்மை செய்கிறார். யோசு அது படித்து யோபு 37:5 அந்த வசனத்தை படிங்க. 37:5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாய்
குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கூடாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியம், யோசிக்க முடியாது. இது நடக்குமா? யோக பற்றி நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் கொண்டாடி மனைவி கூட அவளை ஏன் உயிரோட சாவியா அவள் தூஷித்து ஜீவனை கூட சொல்கிறார். ஆனால் கூட அவனையும் கைவிடுகிறார், ஓடி வருகிறார், அவரை அணைத்துக் கொள்கிறார். கிரகிக்க முடியாத அதிசயத்தை செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நான் பொறுமையுடன் காத்து நீ இடதுடன் மனதை சாயும் போது வழியிலேயே என்று ஒரு காந்த சத்தங்கள். நம்ம ஒருவேளை வழி தவறி போனால் அப்பா பின்னுக்கே வருகிறார். எப்பா என் பையன் எப்படியாவது திரும்ப மாட்டான். ஒருவேளை ஒருவேளை மனம் மாறி போய் அந்த கெட்ட மாறின போல இந்த வாழ்க்கை இருக்கிறதோ தெரியவில்லை. திடீரென்று திரும்பினாலும் அவர் விடமாட்டார். அவர் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். நம்மோடு கூட இருக்கிறார். அவனுக்கு கேட்டு அரவணைத்து ஆசீர்வதித்து நமக்கு என்னென்ன தேவையோ அவை எல்லாம் அதான் பரம பரம பிதாவைன்னு சொல்ல ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறோம். அந்த தவப்பை நம்மோடு கூட இருக்கிறார். வீட்டை சுற்றி வேலை எடுக்கிறார். நமக்கு என்னென்ன தேவைகள் அறிந்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் அதே அறிந்திருக்கிறார். நம்ம யோசிக்கக்கூடாத கிரகிக்க முடியாத அற்புதங்கள் செய்கிறவர். இரண்டாவது நான் பார்க்கும்போது அவர் எர்த்தலையும் பாரு நம்ம தான் யார் உலகப்பிரகாரம் அந்த உலகத்தில் நாம் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அதான் கடினமான கதை பார்க்கணும். அவன் எர்த்தலி பார்த்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை எந்த விதத்திலும் விழுந்து போகக்கூடாது, என் பிள்ளை எப்படி சாய்ந்து போனாலும் அவன் மறுபடியும் அவனுக்கு அரவணைத்துக் கொள்ளணும், அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை தேற்றிக் கொள்ளணும். பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பனாய தேவன் கவனித்து வேண்டிக்கிறவர்களுக்கு நன்மையான இவங்களை கொடுப்பது அதிக நிச்சயம். வேண்டாம் போதும் எல்லாம் நன்மையாக இது எப்படியா என்னால் முடியுமா நினைக்காது. கவலைப்படுதல் எவ்வளவு சரீரத்தில் ஒரு மனத்தை கூட்டுவாங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பாங்க. அவர் தாளமும் சர்வ மகிமை ஒன்றில்லாத குறைஞ்சிருக்கிற பாருங்க. அந்த காலத்துல சாமம் பெரிய பெரிய அழகாக உடுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் அவன் காலம் முதல் அந்த பூக்கள் எல்லாம் ஒரு மேலே கூட குறைஞ்சிருக்க. எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன் உன்னோடு இருக்காங்க, உன்னோடு இருக்காமங்களே. ஏன் கவலைப்படுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் கோலும் இந்த தடி உன்னை ஒவ்வொரு நாளும் கேட்டு எங்கே போனாலும் கோலும் தடி பின்னுக்கே அந்த கோல் தடியை யோசித்து பார்க்கும்போது எப்படி ஆண் மேய்ப்பன் கோலை வைத்து அந்த தடியை வைத்து அந்த துஷ்டமர்கள் தடியை விரட்டும், கோலை வைத்து ஆகாரம் கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடு செய்யணும். இதெல்லாம் செய்வது தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உள்ளத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. சில வேலையிலே நம்முடைய எதிர்பார்ப்பு மீறி பல காரியங்கள் நடக்கும். அதாவது சொல்கிறார் 8:5 ஒருவன் தன் புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல உன் தேவனாய் கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிவார். சில வேலையில் சில கஷ்டங்கள் நமக்கு வரலாம். ஐயோ ஏன் வந்துச்சு, எதனால எனக்கு வந்துச்சு என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நல்லபடியாக திருத்துவதற்கு, உன்னை மறுபடியாக பேசுவதை அழைப்பதற்கு, நீ என்னுடையவன், நான் உன்னோடு கூட தெரிந்து கொள்வதற்காக உனக்கு சிருஷ்டிக்கு சில சிருஷ்டிகள் வரலாம். ஏன் வருது, ஏன் எனக்கு மட்டும் வருது, மற்றவங்களுக்கெல்லாம் வரலையே, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் என்று நான் கடவுளே கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கலாம். ஆனால் நம்ம எதை எப்படியாவது தவப்பு சிருஷ்டிப்போம். என்னுடைய தவப்புனார் பெரிய ஸ்டேட் பேங்க் மேனேஜர் இருந்தால் நாங்கள் 11 பேர் எங்கள் வீட்டில் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்தா பக்கெட் தான் சாப்பாடு தறி கொண்டு வைப்பாங்க. சட்னி வைப்பாங்க, இல்லை காலி. அதே போல் எண்ணெய் வாங்கும்போது 18 இருக்குது. அது பெரிய டப்பா, அதெல்லாம் வாங்கிட்டு வரோம். மாதம் ப்ரொவிஷன் இல்லை. இந்த காலத்தை 5 லிட்டர் வாங்கி யோசிக்கணும். அற்புதமாக எங்களை பராமரித்தாங்கன்னா காலைல 5:30 மணிக்கு ஒரு சத்தங்க, பாட்டு சத்தம், ஒரு ஸ்டான்ஸாவெல்லாம் அளவு அப்போ சாம்பாவை போட்டு படிப்பார். எப்படியாவது எழுப்பணும். அந்த கரிசனையோடு முதல் ஸ்டான்ஸாக கொட்டுருவாங்க. 2ஆவது ஸ்டான்ஸாக வந்தால் பெல்ட்டு தான் அடி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வராங்க இருப்பான், ஓடி விட்டுருவோம். ஒரு ஸ்டான்ஸாக பாட கேட்டு அதுக்காக ஜாம்பா வச்சு அடிப்பாங்க. சத்தம் எந்திரிச்சு வந்துட்டு பிள்ளைகள் அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எல்லா விதத்திலும். அது சண்டே ஆனால் போதும் ஆகும். அன்றைக்கி ஏண்டா வருதுன்னு நாங்கள்லாம் 11 நாள் முன்னுக்கு போய் பாருங்க. ஃப்ரெண்ட் ரோவில் போய் பாருங்க. கீழே மன்னார்குடியில் பெரிய சட்டி முன்னுக்கு வந்து எதாவது பேசணும்னு வச்சுங்க, அன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சத்தம் போடுவாங்க. அவ்வளோ யாருக்கு அடிக்க இருக்குது. வீட்டில் வந்தால் பஸ்ஸு சாப்பிட்டு விழாத போகிறாங்க அப்படின்னு நினச்ச ரீதியாக வருவோம். வந்தவங்க ஊட்டி போட சொல்லுவாங்க. அவனை எங்கள் சித்திக்கு கேட்பாங்க,
எங்கள் அம்மா இறந்த பிறகு சித்தியை கட்டினாங்க. அவங்களுக்கு 4 பிள்ளை, எங்கள் அப்பா 7. அதனால 11 பிள்ளை. ஆனால் எதுக்கு முட்டி போட்டு அப்படின்னு சொன்னாங்க. முட்டி போட்ட பிறகு படிக்க மசனத்தை ஒரு அதிகாரத்தை ஒப்பிக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் கறி கிடைக்கும், அன்றைக்கி ஒரு நாள் கறி சாப்பாடு கிடைக்கும். அப்படி எல்லாம் டேபிளை வச்சுட்டு முட்டி போடணும். பாதி தான் படிப்பாங்க, அரை வரையும் சொல்லணும், திருப்பி சொல்லியிருக்காங்க, திருப்பி அடிப்பாங்க. அப்படியே அடித்து எதுக்கு நல்லபடியாக இருக்கும், எப்படியாவது எப்படி நல்ல பிள்ளையாக இருக்கும். இன்னைக்கு 12 பேரும் பெரிய போஸ்டில் இருக்கிறோம். ஏன்றா அந்த அடிதான் பெரம்பை கையாளவன் பார்த்து குறைக்கிறா. இப்படிதான் பெரம்பை கையாள வீட்டில் இருந்தோம்னு வச்சுங்க, பிள்ளைக்கு அடிக்க நினைச்சு அடிக்க. அதுக்கு எல்லா காரியங்களும் சீர்படுத்தணும். பிறமும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கணும். தன் இஷ்டத்துக்கு விட்டப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, வசனம் எவ்வளோ அழகாக சொல்லணும். கர்த்தர் எவ்வளோ அற்புதமாய் நம்ம ஒவ்வொருவரையும் சொல்லி ஒவ்வொருவருக்கும் சொல்லி எழுப்ப இந்த காரியம் சொல்கிறார். 3வது பேத்தி சொத்தா தாத்தா 1 நேரம் அர்த்தக்காரிங்க காமன் முடிச்சு. அதனால் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் யார்? நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் யார்? நம்முடைய ஐயா போல மக்கள். ஒன்று குழந்தைய 4:15 சொல்லியிருந்தது. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால நான் உங்களுக்கு பெற்றேன். கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களுக்கு பெற்றேன். அந்த பெற்ற பார்வை, அந்த அற்புதமான மனிதர்கள் நம்ம எவ்வளோ உருவாக்குறாங்க. 2 வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னா, நான் ஈரோடில் தான் ஸ்டேட் பேங்க் அப்பாயின்மெண்ட் ஆனேன். பக்கத்தில் மேட்டுவிட்டேன். வாரம் மேட்டுவிட்டாங்க. ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு வேன் முடிச்சு டீச்சர்ஸ் தினம் மீட்டிங் நடத்துவார். சிஐடி மிஷின் ஒரு மிஷின் உள்ள உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அது மூலமாக ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்துக்கள் வளர்கிறது உபயோகம். அதே போல் நாம் யாரோடு நல்ல மக்களோடு பழகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கணும், நம்மளை தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை விதமான மக்களோடு உருவாக்கி அவளோடு இணைந்து நம்முடைய ஆத்ம வார்த்தையும் தீர்த்து செய்கிறார். அந்த டீச்சர்ஸ் தினகர் சொல்லுவார், தினம் ஜெபம் விடாதீங்க. நாங்கள் ஒரு தடவை வேனில் போயிருக்கோம் போய் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் ஒரு அம்மா என்னோடு வந்த அம்மா அந்நிய பாஷையில் சத்தம் கொடுத்தோம். எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த அம்மா அப்படி பேசிட்டு இருக்கே, அவருக்கு பிரசனை நிற்கிருக்காரு, இந்த அம்மா பேசிட்டு. அப்போ அவர் சொன்னார், டீச்சர்ஸ் எனக்கு கொஞ்சம் இருங்க, கவலைப்படாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் மைக்கு அவங்க சொல்ல நான் ரிப்பீட் பண்ணுறேன், என்ன அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணேன். இது மாதிரி நம்முடைய வளர்ப்பு தாயோட நம்மை மற்றவரோடு அதிக உயிர் சுவிசேஷத்தினால் அவங்க பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல வர, அதற்கு பெற்றுக்கொள்வதற்கு கற்ப வேதனை கொடுக்குறேன். யார் பண்ணுறா? நம்ம ஐயர்மார்கள் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம் ஒரு வீட்டில் அவங்க சும்மா இருந்துருக்காங்க. அல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒவ்வொரு பேரும் சொல்லி அப்படி எழுதிப்பாங்க. அந்த உத்தரவாதத்தை அவர் பெற்றிருக்கிறார். நாமும் அவருக்கு ஜெபம் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் விதமான காரியங்களில் சேர்த்துக்கொள்ளணும். இப்படி நல்ல காரியங்கள் ஈடுபடும் போது கர்த்தர் நம்மை விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு என்னென்ன தேவைகளோ அவ்வளவு தந்து நமக்கு ஆளுவார். ஒரு சின்ன ஒரே ஒரு தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனில்லாதவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நமக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை தருவதும் லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராய்
இருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பா நேசிக்கு நல்ல தோப்பன கரிசனை உள்ள ராஜா, ஐயோ என் மகன் கதறான்னு சொல்லும்போது ஓடி வந்து ஒரு செவி கேட்டு செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். இடறி விழும்போது ராஜாவை, ஐயோ என் மகனேன்னு சொல்லுவது போல அந்த கெட்ட குமாரன் ஓடி வரும்போது அந்த தகப்பனை எப்படியெல்லாம் ஓடித்து அரவணைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வேண்டிய நல்ல காரியெல்லாம் கொடுத்தாரு. ஒன்றாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் நான் உங்களுக்கு என்னென்ன தேவை என்று அறிய மாட்டேனா? உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உன் நாவில் சொல்ல லாபத்தை அறிந்திருக்கேன். உன்னை முன்புறுத்தம் பின்புறுத்தம் நெருங்கிய நீ உட்கார்ந்து தாங்காலத்தில் படுக்கை போட்டு அங்கு உன்னோடு நீ என்னுடைய நேசிக்கிற தோப்பம் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளில் விதமான காரியங்களை பெற்றோர்களாக எங்களுக்கு நீ கொடுத்த தருணத்துக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக சொல்லிக்கிறோம். இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ராஜாவே ஃபாதர் எல்லாருக்காக நன்றி சொல்லுவோம். ஆசீர்வதிங்க. இதே போல பல ஆண்டுகள் சகோதரர் காத்திருந்து நாங்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எல்லா துதியும் கனவு முகேச்சு இயேசு நல்ல நாள் துக்கை கனவு ராஜா. ஆமென் ஆமென்.